ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் எபிசோட் 7 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே கிம் சொல்கிறான், ஏய் இது வந்து ரிஃப்ளெக்ட் தானே பண்ணோம், சரி பார்த்துடலாம் இதால் என்னோட பவர்ஸை எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதுன்னு. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு டிராகனை காட்டுறாங்க. அது எல்லா இடத்தையும் நாஸ்தி பந்து ஒரு இடத்த விட்டு வைக்காம அங்க இருக்கிற ஒரு இடத்தையும் அப்படியே நெருப்பால அழிக்க ஆரம்பிக்குது. அங்க இத பார்த்து மத்தவங்களா ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்களா? உடனே வயசானவர் சொல்றாரு, நீங்க வந்து இதுக்கெல்லாம் பேனிக் ஆக வேணாம். ஏன்னா அந்த டிராகன் இப்போ உள்ள இருக்கு, அதால அவ்வளோ சீக்கிரத்துல இந்த பேரியரை ஒன்றும் உடைக்க முடியாது. அதே மாதிரி டஞ்சன் பிரேக்குக்கு இன்னமும் டைம் இருக்கா, ஸோ அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆனா இந்த டிராகனோட அட்டாக்ஸை வச்சு சொன்னா கண்டிப்பா இதே மாதிரி அட்டாக் பண்ணிக்கினே இருந்தா பேரியர் கண்டிப்பா உடையும். இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இது 8th ஸ்டார் லெவல்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பாஸ் மாஸ்டர். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பிளாக் ஆர்பை இப்பயே பயன்படுத்துற மாதிரி ஆயிடும். இப்போ எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. அவன் சீக்கிரமா முடிச்சிட்டா நம்மளோட வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அட நீங்க என்ன சொல்றீங்க, யார சீக்கிரமா முடிக்கணும், உனக்கு என்ன புரியலையா? நான் கிம்ம பத்தி தான் சொல்றேன். ஆனா அப்புறம் தான் ஒரு பாப்பாரு இந்த மாதிரி பக்கத்துல அந்த பையன் இருக்கானு. அந்த பையனை பார்த்தோன்னே மத்தவங்க எல்லாருமே பிடிக்கிறதுக்கு குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம கிம் திரும்பவும் அங்க தாக்குறானா. அங்க ஒரு வாட்டி தாக்கும் போதும் அந்த டேமேஜ் அது எல்லாமே நம்ம ஹீரோ மேல தான் வருது. நீ எத்தனை வாட்டி வேணா தாக்கு கிம், ஆனா கடைசியில நீ தான் இதனால இறந்து போக போற. ஏன்னா நீ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இரு, அதுக்கேத்த மாதிரி நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான டேமேஜை கொடுக்கறியோ அதே மடங்கூட ரொம்ப அதிகமா டேமேஜை இதால உனக்கு கொடுக்க முடியும். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மித்திக்கல் கிரேட் வெப்பனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அதனால உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். சோ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு விஷயத்த பண்றது எல்லாமே வேஸ்ட் தான். என் கிட்ட உன்னால கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ஆனா விட்டு கொடுக்காம அங்க திரும்பவும் தாக்குறானா. டேமேஜ் வந்து அவன் மேல தான் போகுது. அங்க திரும்பவும் தாக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கே ரொம்ப ஷாக் ஆகுறான். சைடு இந்த ஃபீலிங் நம்ம ஜூக்கு தெரியுது. உள்ள வந்து ஒரு பயங்கரமான சண்டை போயின்னு இருக்குன்னு. இது ஒன்றும் அந்த டிராகன் இல்ல, வேற ஏதோ தான். ஆனா விஷயம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இப்போ உள்ள போகணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து புரியுது நம்ம எல்லாருமே உள்ள போகணும்னு. இருந்தாலும் அப்படி நம்ம எல்லாருமே உள்ள போய் தோத்து போயிட்டு அவ்வளவுதான். இந்த உலகத்தை இதுக்கப்புறம் அந்த டிராகன் கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் இந்த உலகத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதனாலயே அந்த லேடியால அங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு நம்ம ஹீரோ திரும்பவும் தாக்குறான்ல. பார்க்குக்கு இதனால ஒரே சிரிப்பா இருக்கு. ஏன்னா இவன் எத்தனை வாட்டி தாக்குறானோ அத்தனை வாட்டி நம்ம கிம்முக்கு தாங்க அடிப்பது. அவனோட உடம்புல இருந்து ரத்தமா தான் ஊத்திக்கினே இருக்கு. கிம் வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றான், நீ வந்து புடி, அப்படியே பிளாக் பண்ணு, நான் வந்து பஞ்ச பண்ணிக்கினே இருக்கேன். அதே மாதிரி அவன் பண்ணிக்கினே இருக்கானா அந்த இடமே தரமட்டமா அழியுது. ஒரு கட்டத்துல பார்க்கோட வாயிலிருந்து அப்படி ரத்தமா ஊத்துது. பார்க்குக்கு அங்க எதுவுமே புரியல. அட என்னோட ஸ்வாட் வந்து இப்போதைக்கு டிஃப்ளெக்ட் பண்ணிருக்கணுமே, என்னதான் ஆச்சு, ஏன் இது டிஃப்ளெக்ட் ஆகல? அப்புறம் தான் அந்த ஸ்வாட பாக்குறான், அது துண்டா உடைய ஆரம்பிக்குது. இதே மாதிரி அவன் குத்திக்கினே இருக்கானா. ஒரு 3-4 பஞ்ச் அடிக்கிறான். இதுல 4வது பஞ்ச்ல அந்த ஸ்வாடு அப்படியே சின்ன பின்னமாயிது. அப்படியே அந்த பஞ்சும் டைரக்டா அவனோட முகத்துல பட அவனோட முகமே அப்படியே சதஞ்சு போகுது. அவனோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இது மேல பார்த்துன்னு இருக்க அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாருமே பாத்தீங்களா, கீழே வந்து கிம்மு தான் அங்க ஜெயிச்சான். அவன் மேல அங்க கிம்முன்னு கத்தின்னு இருக்கான். அந்த வயசானவரால எதுவுமே நம்ப முடியல. பார்க்கு வந்து எப்படி தோத்து போனா, அவன் தோத்து போவான்னு யாருமே அங்க எதிர்பார்க்கல. இது எப்படி சாத்தியம்? இது வந்து நடக்க கூடாது. நான் இது வரைக்கும் நம்ம பார்க்கு தான் மத்தவங்க எல்லாருமே மிரட்டி வச்சிருந்தா அதுக்கு காரணமும் ஸ்ட்ரென்த் தான். குறியாலேயே டாப் 3 ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறது நம்ம பார்க்கு தான். அவனோட நிலைமையே இப்படி ஆனனால எல்லாமே அப்படியே தலைகீழ மாறப்போகுது. இப்போ வந்து நம்மளோட பிளான் படி என்ன வந்து நடக்க வேண்டியதுன்னா, இந்த மாதிரி நம்ம கிம் வந்து இங்க இறந்து போகணும். நம்ம பார்க்கு கிம்ம கொன்னக்கப்புறம் அந்த டிராகனை நம்ம வந்து தூங்க வைக்கணும் அந்த டே ஸ்டோனை வச்சு. இந்த பிளாக் ஆர்பை தான் இவன் வந்து டே ஸ்டோன்னு சொல்றான். போட்ட மாதிரி பிளான் போயிருந்தா கண்டிப்பா கிம் இறந்து போயிருப்பான். வெளியில கிம்முக்கு ஒரு ஹீரோக்கான மரியாதை கிடைச்சிருக்கும். டிராகனுக்குள்ள போய் இங்கே அவன் வீரமா செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு ஹீரோவை செத்து போனக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுவாங்க. அதே மாதிரி தான் கிம்ம மறந்து போக வேண்டியது. ஆனா இப்போ பிளான் வந்து அப்படி போகல. நம்ம கிம் இங்க ஜெயிச்சுட்டான். இப்போ வந்து எல்லாமே நாசமாயிடுச்சு. அந்த பிளாக் ஆர்பியும் நம்மளால இப்ப பயன்படுத்த முடியாது. அட நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்படி நம்ம பண்ணலனா இந்த டிராகன் வந்து எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிச்சிருமே. நம்ம என்ன திரும்பவும் போக போறோம்?
ஆமா, எப்படி பார்த்தாலும் இங்க நூத்துக்கணக்கான ஆளுங்க வந்தாலும் கண்டிப்பா அவங்களால அந்த டிராகன் முன்னாடி ஜெயிக்க முடியாது. அது 8th ஸ்டால்ல இருக்க ஒரு பாஸ் மாஸ்டர், அது தோக்கடிக்கிறது ஒரு முடியாத காரியம். அப்படி அவங்களால எதுவுமே பண்ண முடியாத போது கடைசியில நம்ம வந்து உள்ள வருவோம். நம்ம உள்ள வந்து அந்த டைம்ல ஆர்பை யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஈவன் நம்ம தான் இதை பண்ணணும் தெரிஞ்சாலும் அவங்களால உண்மையை வெளியில கக்க முடியாது. ஏன்னா நம்ம தானே எல்லாருமே காப்பாத்திருக்கோம். அப்படி பார்த்தா நம்மளோட பிளான் வந்து பக்காவா தான் போகும். அப்போனா நம்ம பார்க்க வந்து நம்ம என்ன பண்றது? அந்த பார்க்கா சரி போய் தூக்கினவங்க அவனை, வேற என்ன பண்றது? அங்க கிம்மோ இது எல்லாத்தையுமே பாக்குறான். அவங்க டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறாங்களா? இதை பார்த்து பக்கத்துல இருக்க அந்த பையனும் கேக்குறான், ஆமா கிம், இங்க வந்து இதுக்கப்புறம் அவங்கள தேடி போக போறது இல்லையா? இல்ல இல்ல, நம்மளுக்கு வந்து இன்னமும் வேற ஒரு வேலை இருக்கு, நம்ம அதை போய் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். சைடு அந்த லேடி ரொம்ப ஆச்சரியமா வரா. பேரியரோட டேமேஜ் ரேட் அது கிட்டத்தட்ட 89ல இருக்கு. தட்ட இன்னமும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த டஞ்சன் பிரேக் வேற ஆரம்பிக்க போகுது. அப்போனா நம்ம என்ன பண்றது மேடம்? அப்போனா சீக்கிரம் இந்த மாதிரி எல்லாருமே நீங்க இன்வைட் பண்ணுங்க, அப்போதான் நம்மளால எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். திடீர்னு அந்த பேரியரும் உடைய உள்ளுக்குள்ள இன்னொரு பேரியர் இருக்கு. ஜூக்கும் இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. அவ்வளவுதான், அவங்க நினைச்ச அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. கிம் வந்து அப்போனா எந்த போயிட்டானா? இந்த விஷயம் வந்து நியூஸ் மீடியா நாங்க பக்கத்துல இருக்கோம்ல, உங்களுக்கு தெரியவது. அப்போனா உள்ளுக்குள்ள இன்னமும் சில பல ஆளுங்க இருக்காங்களா என்ன? அந்த பேரியரை நல்லா பார்க்கும்போது அங்க கிம் சின்ன பையன் பக்கத்துலயே அந்த பார்க்கையும் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அட, அது வந்து அந்த ஷீல்டு கில்டோட வைஸ் கேப்டன் தானே அது. அவர் என்ன கீழே கிடக்குறாரு? எனக்கு கூட அவரை பத்தி நல்லாவே தெரியும், அவரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த சைடு ஜூவும் ரொம்ப ஷாக் ஆகுறா, என்னால நம்ப முடியல. அப்படின்னா நம்ம பாருக்கு தோத்து போனதுக்கு காரணம் நம்ம கிம்மா? கிம் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன? உடனே அங்க ஜூவும் மத்தவங்க கிட்ட கேக்குறாங்க, இங்க இருந்து நம்ம கிம்ம எப்படியாச்சும் சந்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து எப்படியாச்சும் அவர் கூட கனெக்ட் பண்றதுக்கு பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள அவங்க வச்சிருக்க அந்த ரேடியோல ஏதோ ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த பெரிய டிராகன் தான். அது தாக்குற தாக்குதல்னால இந்த பேரியரோட டேமேஜ் ரேட் ஒண்டி கிட்டத்தட்ட 97க்கு போயிடுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த பேரியரும் உடைய போகுது. அந்த டஞ்சன் பிரேக் அதுவும் இன்னமும் சில பல நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. நம்ம வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு சரியா தெரியல. இன்னமும் கொஞ்ச நேரத்துல அந்த பேரியரும் உடைய போகுது. நம்ம கிட்டயும் அவ்வளோக்கும் ஆளுங்க வந்து இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தான் ஏதோ இருக்காங்க. 100 பேராலேயே அதை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ 30 பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குள்ளேயே அங்க வந்து மத்தவங்களும் சொல்றாங்க, மேடம் நம்ம வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணல, எப்படியும் அது கனெக்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் அப்படின்னா எனக்கு கொடுங்க, என்ன டைம் வேஸ்ட் பண்ண இருக்கீங்க? இப்போ வந்து நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க வந்து யாரு? இது வந்து கிம் தானே? இல்ல, கிம் வந்து பக்கத்துல தான் இருக்கான். சரி தம்பி, நீ வந்து கிம் கிட்ட ஃபர்ஸ்ட் அதை கொடு. நீ வந்து இப்போ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க, எனக்கு வந்து எதுவும் இல்ல. சரி கிம், அப்பனா எனக்காக ஒரு விஷயத்த பண்றியா? ஏன்னா அந்த டிராகன் வந்து அவ்வளவுதான், இன்னமும் கொஞ்ச நேரத்துல இந்த பெரிய பேரியரை உடைக்க போகுது. நாங்களும் இன்னமும் ப்ரிப்பேர் ஆகல, சோ எங்களுக்கு இப்போ டைம் வேணும் சிம்பிளா. அங்க கிம்மோ இதுக்கு ஒத்துக்கிறான், ஆனா நம்ம ஜூக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க கேட்ட விஷயம் வந்து என்னன்னா, கிம்ம அவங்க மத்தவங்களுக்காக சாக சொல்றாங்க, அதுவும் இன்டைரக்டா. இதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க மத்த ரிப்போர்ட்டர்ஸும் நியூஸ்ல சொல்றாங்க, ஏய் அங்க பாத்தீங்களா, இந்த டிராகனோட நெஸ்ட் நோக்கி ஒரு 2 பேர் வந்து போயின்னு இருக்காங்க. அவங்க போற டைரக்ஷனை வச்சு சொல்ல முடியுது, அவங்க கண்டிப்பா அந்த டிராகனை நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. ஆமா ஜூ, அது வந்து யாரு வந்து அங்க போயின்னு இருக்கா? வாய மூரியா, இந்த மாதிரி நீ வந்து இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தையை சொல்லாத. நான் தான் அவன் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அங்க போகணும்னு. இப்போ கொரியாவோட மொத்த நம்பிக்கையும் அவன் மேலதான் இருக்கு. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவனையும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அங்க போயின்னு இருக்கான். இப்போ அவனை நம்பிதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவனால அங்க ஜெயிக்க முடியுமா? அங்கேயே இருந்து போயிடுவானா? இப்படின்னு இங்கேயே இந்த எபிசோடைய முடிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோவோட ஹெல்த் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் குத்துருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.